Hello friends, welcome to Republic Eyes. So in this video we will discuss the economics current affairs of June 23 and 24. So June 23ல வந்திருக்கிற important articles அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Indian Expressல ஒரு ஆர்டிகல் வந்திருந்ததுங்க. That is center not keen to fund IBS bad banks plan, one time loan restructuring likely அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த ஆர்டிகல் அவசியம் கிடையாது. ராதர் உங்களுக்கு பேட் பேங்க்னா என்னன்னு தெரியணும், ஐபிஎஸ் பேட் பேங்க்ஸ் பிளான்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், ஒன் டைம் லோன் ரீஸ்ட்ரக்சரிங்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸா, ஐபிஏனா என்னது? தட் இஸ் இந்தியன் பேங்க் அசோசியேஷன். சரி, இவங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஒரு அசோசியேஷன், அவ்வளோதான். அண்ட் இந்த அசோசியேஷன்ல யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜ் பண்றவங்க இருப்பாங்க. பேங்கை மேனேஜ் பண்றவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இட் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பேங்க்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் இந்தியா. ஸோ ஒன்லி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஈவன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட becomes a part of this association. சரியா? ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இனிஷியேட்டட் இன் இயர் 1946 அண்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 240 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இதில். அதாவது 240 கம்பெனிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, பேங்கிங் ரிலேட்டட் கம்பெனிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இதை. சரியா? ஸோ எல்லா பேங்கிங் மெம்பர்ஸும் இருக்கிறதுனால இவங்க ஒரு நல்ல அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஜென்ரலி அதர் பேங்க்ஸ் ஃபாலோ. சரிங்களா? சரி, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்புறேன். அதாவது ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடனை பேஸ் பண்ணி அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வைங்களேன், தட் இஸ் ஃபார் 90 days. அண்ட் அந்த பேஸ் பண்ணி ஒரு ரிகவரி கூட இல்லை, தட் இஸ் ஃபார் 90 daysனா இட் பிகம்ஸ் அ நான் பெர்ஃபார்மிங் அசட். சரியா? ஸோ இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்டை வந்து நம்ம பேட் லோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ உங்களுக்கு பேட் பேங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேட் பேங்க்னா இதை வந்து நம்ம ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பேட் லோன் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு லோன் இருக்கு, அதாவது பேங்க் கடன் கொடுத்துட்டாங்க, அந்த கடன் திருப்பியும் வரல, 90 நாளைக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸும் காணும் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை இருக்குன்னு வைங்களேன். தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் பேங்க் என்ன செய்வாங்கன்னா அந்த லோனை வந்து பேட் பேங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. சரியா? பேட் பேங்க் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து பணம் கொடுத்துரும். அதாவது லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ பணம் கொடுத்துரும். சரியா? அண்ட் யாருக்கிட்டேருந்து கடன் வரணுமோ அவங்க கிட்ட போய் வசூலிச்சிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி அப்போ பேங்க்கு கடன் கொடுத்துக்கினே இருக்கோம், எல்லா லோன்ஸையும் வந்து பேட் பேங்க்ஸுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோ இன்டீப் நாலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆடட் டு இட், இந்தியாவில் பேட் பேங்க் அதாவது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்னும் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணாங்கன்னா தென் வாட் இஸ் தி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் எனிவே, இவங்க வந்து ஒரு ரிகவரி ஏஜென்ட். சரிங்களா? இது வரையும் இல்லாம the payment which is made by the bad bank to the banks depends upon the recovery rate also. சரிங்களா? அண்ட் இந்தியாவில் பேட் பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து எக்கனாமிக் சர்வே. தட் இஸ் இந்த இயர் 2017 எக்கனாமிக் சர்வே சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது என்னன்னா பப்ளிக் செக்டர் அசட் ரீஹாபிலிட்டேஷன் ஏஜென்சி ஒன்று இருக்கணும், அதாவது PARA ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்கனாமிக் சர்வே சஜஷன் கொடுத்த உடனே RBI ஒரு ஐடியாவை முன்னெடுத்து வச்சாங்க. அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு பேட் பேங்க்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா? ஸோ இதுக்கு பேர் கூட வச்சாங்க, அதாவது PAMC, அதாவது பிரைவேட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அப்படி இல்லைன்னா நேஷனல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொபோஸ்டு பேட் பேங்க் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அஃப்கோர்ஸ் எஸ் குளோபல் ஃபண்டிங் கம்பெனிஸ் கூட இருக்கு, அதாவது பிரைவேட் பிளேயர்ஸை கூட உள்ள எடுத்துட்டு வரலாம், கவர்மெண்ட் கூட இதில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர் வச்சிருந்துட்டு பேட் பேங்க் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இதுக்கு அட்வான்டேஜஸ் கூட நிறைய இருக்குது. அதாவது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். சரியா? ஸோ இவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க வந்து லோன் ரிகவரியில் வெறியும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தேர். சரிங்களா? ஸோ இட் இஸ் செட் தட் மினிமம் ஒரு 30,000 கோடியாவது கேபிட்டல் வேணுமா டு செட் அப் அண்ட் பேட் பேங்க். அண்ட் நிறைய சேலஞ்சஸ் கூட இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் we have a IBC, that is Insolvency and Bankruptcy Code, which issues and guidelines for recovery of loans or liquidation for that matter. ஸோ இந்த இன்சால்வன்சி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து இவங்க அடாப்ட் பண்ணணும் இந்தியன் லாஸுக்கு ஏற்றவாறு. அண்ட் வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் இட் ரிக்வயர்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஜுடிஷியல் சிஸ்டம். சரிங்களா? எனிவே, ஆனால் இந்த மீன் டைம் இந்த மாதிரி பேட் பேங்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், பேங்க்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா கடன் வரலன்னா இவங்ககிட்ட விற்றுட்டு இவங்களுடைய அசட் லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னா பேங்க்குன்னு சொல்லிட்டு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து இவங்க க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். சரியா? ஸோ ஓகே ரைட்டு. இப்போது
திரும்பி ஒரு டவுட் ஒன்று ரைஸ் ஆகும். அதாவது என்னன்னா, இப்போ லோன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, லோன் வந்து பேங்க்குக்கு அசட்டா லைபிலிட்டியா? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதா? லோன்ஸ் ஆர் அசட்ஸ் டு தி பேங்க். ஏன்னா யார் கடன் வாங்குறாங்களோ தே ஹேவ் டு ரீபே பேக். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு இது வந்து ஒரு அசட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆனால் என்பிஏ ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸு தன்னுடைய கிரெடிட் கொடுக்குற வீதம் வந்து கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ பேங்கோடைய ஒன் ஆஃப் தி பேசிக் அப்ஜெக்டிவே வந்து கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு 100 ரூபாய் நீங்கள் பேங்க்ல போட்டிங்கன்னா தென் அந்த 100 ரூபாய் வந்து 500 ரூபாய் ஆகும். அதாவது எப்படின்னா 100 ரூபாய் நீங்கள் பேங்க்ல போடுவீங்க, அதை வந்து இன்னொருத்தர் விட்ரா பண்ணுவார், அவர் இன்னொரு பேங்க்ல போடுவார், இன்னொருத்தர் விட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கிரியேட் பண்ணிக்கினே இருக்கும் பேங்க். இப்போ திருப்பியும் ஒருத்தர் வந்து 100 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்றாருன்னு சொல்லிட்டு வைங்களா, பேங்க் கிட்ட 200 ரூபாய் ஆயிடும். 200 ரூபானா டெபாசிட்டுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து லோன் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லேமனாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி என்பிஎஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், வாட் வில் ஹேப்பன் இஸ் லைக் கிரெடிட் கான்ட்ராக்ஷன் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் லைக் ஒரு மேஜர் ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் பேட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், சி ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ லைக் பேட் பேங்க் இல்லை இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதாவது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குங்க, ஆனால் கவர்மெண்ட் பேஸ்டு பேட் பேங்க் இல்லை இந்தியாவில். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் பேக்டப் வச்சு ஒரு பெரிய பேட் பேங்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ராதர் இந்தியாவில் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது. ஃபைன், சரி. எனிவே, ஸோ இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பேட் பேங்க் எடுத்துகிட்டு வாங்க அண்ட் அவங்ககிட்ட நம்ம நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஒன்று எடுத்து வச்சாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் என்ன ஒரு ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வச்சாங்கன்னா, அதாவது என்பிஏ வந்து நீங்கள் 90 டேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதை 180 டேஸாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போதைக்கு பணம் வந்து பேட் பேங்க்கில் போடுற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, என்பிஎஸ் இருக்குது தெரியும், இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, we can go in for depth restructuring அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அகைன் யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அண்ட் டெப்த் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ டெப்த் ரீஸ்ட்ரக்சரிங்னா அதாவது என்னன்னா, லோனுடைய டேர்மை அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டை மாற்றுறது. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், பேங்க் கிட்டேருந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து 5000 ரூபா கட்டுறீங்க. சரியா? ஸோ பேங்க் கிட்ட போகிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, COVID-19 வருமானம் இல்லை அப்படின்றீங்க. அப்போ பேங்க் என்ன சொல்லணும், ஓ அப்படியா, சரி, ஓகே, ரைட்டு, வாட் வில் டூ இஸ் லைக் வி வில் ரீஸ்ட்ரக்சர் தி லோன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதத்துக்கு 8000 ரூபா கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ப்ராசஸிங் ஃபீஸை கம்மி பண்ணிக்கிறேன். சரியா? டேர்மை வளர்த்துக்கலாம். இப்போ 10 வருஷத்தில் கட்ட வேண்டியது நீங்கள் 5 வருஷத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க லோனை. இதுக்கு பேர் தான் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் டெப்த் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஆஃப், அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் டேர்மிங் திஸ் அஸ் அன் என்பிஏ, இந்த மாதிரி லோன் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம் இல்லையா பேங்க்ஸை. அண்ட் இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸில் வந்து பேங்க்கு இன்னும் அதிகமான கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் கூட இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ஸ்டெட் வி வில் ஃபாலோ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ் ஐட்டம். இப்போ யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸை பேஸ் பண்ணி கேட்கணும்னா பேட் பேங்க்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி இல்லையா, இந்த டாபிக் வந்து நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். அதாவது there is an rising NPA, what are the concerns with NPA, what are the steps which is taken by the government அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அண்ட் என்பிஏ உடைய கன்சர்ன்ஸ், பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை என்பிஏல, பட் எஸ், அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேட் பேங்க் இருக்கணும், அதை வந்து கவர்மெண்ட் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டு இல்லை, நாங்கள் ஃபண்ட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. சரியா? ஸோ இதுதான் நியூஸ். ஃபைன். எனிவே, த நெக்ஸ்ட் ஆர்டிகல், that is RBI directs Yes Bank not to pay interest on upper tier 2 bonds அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸா, உண்மையை சொல்ல போனோம்னா யூபிஎஸ்சி டயர் 2 பாண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறது இல்லை. அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி ஜென்ரலி டசன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். சரியா? அப்படியும் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேட்பாங்க. அதாவது பாண்டுனா என்ன, ஈக்விட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. சரியா? பட் எனிவே, டயர் 2 பாண்ட்ஸ்னா என்ன அண்ட் எஸ் பேங்க் இஷ்யூனா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபைன். ஸோ ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, விச் வில் பி மோர் தென் எனஃப். ஃபைன். சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸா, இப்போது கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா நம்ம 2 விதமான கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தட் இஸ் டயர் 1 கேபிட்டல் அண்ட் டயர் 2 கேபிட்டல். ஸோ டயர் 1 கேபிட்டல்னா லைக் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து டயர் 1 கேபிட்டல். டயர் 2 கேபிட்டல்னா லைக் யூ இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ். சரியா? ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ பாண்ட்? பாண்ட்னா நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஒரு பாண்ட் வாங்கி வச்சுப்பீங்க, கம்பெனி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துக்கினே இருக்கும். ஸோ ஒன்ஸ் த மெச்சூரிட்டி பீரியட் கம்ஸ், வாட் வில் ஹேப்பன் இஸ் லைக் கம்பெனி வில் கிவ் பேக் தி மணி borrowed from you அண்ட் பாண்டோடைய மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சிடும்.
சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு. ஸோ எஸ் பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துட்டாங்க, கடன் திருப்பி வரல. சரி, இப்போ எஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோடைய பாண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலே தே ஜென்ரலி கம்ஸ் அண்டர் டெப்த் கேட்டகரி. ஸோ டெப்த்னா கடன், பாண்ட் வந்து ஒரு ஜென்ரலி ஒரு கடன் மாதிரி தான் அர்த்தம். பட் ஆனால் தீஸ் ஆர் அன்செக்யூர்டு. சரிங்களா? ஸோ அன்செக்யூர்ட் அப்படின்னு சொல்லும் போது எஸ் பேங்க் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திவால் ஆகிருக்கோம், ஸோ அதனால் நாங்கள் இதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைன். அண்ட் இது வரையும் இல்லாமல் இதில் ஒன் மோர் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 81 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஐட்டம்ஸில் வந்துருந்தது. அதாவது அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 80 டயர் 1 பாண்ட்ஸ் வந்து பெர்பச்சுவல் பாண்ட்ஸ். ஸோ பெர்பச்சுவல் பாண்ட்ஸ்னால் என்னன்னா, இட் இஸ் லைக் இஃப் சம் ஒன் பர்ச்சேஸ் தி சார்ட் ஆஃப் பாண்ட்ஸ் தென் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துக்கினே இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கவே இருக்காது. they will not get the principal amount back. சரிங்களா? ஸோ இந்த பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ்லாம் வந்து வார் டைப்ஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. வார் டைம்ஸில் அதாவது என்னென்னா நாங்கள் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கினே இருக்கோம், நீங்கள் எங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பெர்பெச்சுவல் பாண்ட். அண்ட் இந்த பெர்பெச்சுவல் பாண்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அண்ட் பையர் cannot sell it back to the issuer. ஸோ மெச்சூரிட்டி ரேட்டு கம்மியாகிடுச்சு, எங்களுக்கு திருப்பி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்க முடியாது. அண்ட் இதில் கூட ஒரு டைம் பீரியட் இருக்கும், 5 வருஷம் 10 வருஷம், இதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால யாருமே இதை திரும்பி கொடுக்க மாட்டாங்க. இப்போ எஸ் பேங்க் கேசஸில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பெர்பெச்சுவல் பாண்ட் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, எஸ் பேங்கோடைய பெர்பெச்சுவல் பாண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் 81 பாண்ட். ஸோ இப்போது பேங்க் வந்து லாஸில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க பணம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? எனிவே இவ்வளோ இன் டீட்டெயிலாகலாம் கேட்க மாட்டாங்க யூபிஎஸ்சி. அதாவது 81 பாண்ட்ஸ்னால் என்ன, பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்லாம் கேட்க மாட்டான். ஃபைன். எனிவே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல். தட் இஸ் நோ எக்ஸிட் ஃப்ரம் தி ட்ராகன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லெட் மீ ஆஸ்க் யூ என் சிம்பிள் கொஸ்டின். அதாவது என்னென்னா, whether we should stop importing from China. இதுதான் கொஸ்டின். எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஆத்திரத்தில் we can tell yes. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் இப்போ நடக்கிற இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃபை பேஸ் பண்ணி ஒன் கேன் டெல் தட் ஆமாம் நம்ம வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கொடுக்குறேன் அண்ட் ஆர்டிக்கலில் டிபிக் பண்ணியிருக்கிற ஃபேக்ட்ஸ் பேசுகிறேன். ஸோ தட் உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. அண்ட் ரெண்டாவது திஸ் வில் கிவ் யூ அண்ட் லாஜிக்கல் ரீசன் டு திங்க் அபவுட். சரிங்களா? ஃபைன். எனிவே ஸோ லெட் மீ டெல் யூ ஃபியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஃபியூ பாயிண்ட்ஸ் டு கன்சிடர். சரியா? ஸோ இப்போ நம்ம சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து எதுக்கு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது then India will lose its credibility. சரி, why sir India will lose its credibility அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா foreign investors சும்மா இல்லைங்க, they will invest in a nation and that too only in a credible nation. ஸோ எந்த நேஷன் மேலே அவங்க மேலே அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்குதோ அந்த நேஷனில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம திபுன்னு சொல்லிட்டு சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வில் திங்க் லைக் ஓகே நம்ம வந்து இந்தியன் பீப்புளோடைய சென்டிமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக போனோம்னா தென் நாளைக்கு நம்மளை கூட பாய்காட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ வி வில் லூஸ் ஆர் கிரெடிபிலிட்டி. சரி, நெக்ஸ்ட் இப்போ உண்மையான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்தியாவோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அப்ராக்சிமேட்லி $16 billion வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஒரு இதை மில்லியனில் சொன்னோம்னா 16,752 மில்லியன்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அண்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $70 billion வந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் வந்து 16, இம்போர்ட் வந்து 70. அண்ட் நம்ம ஓவரால் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய ஓவரால் ட்ரேட் ஆஸ் ஆஃப் 2018-19 10% ஆஃப் தி ட்ரேட் இஸ் டன் வித் சைனா. சரி, இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கட்டும். பட் ஒன் வில் ஆர்கியூ தட் சரி சார் நீங்கள் பாருங்கள் சார், சைனா கூட நம்ம வந்து ட்ரேட் டெஃபிசிட்டில் இருக்கிறோம். ஸோ நம்ம 16 தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், 70 இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ $1 billion. ஸோ ட்ரேட் டெஃபிசிட் இருந்தால் நல்லதா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள் சார்னா ட்ரேட் டெஃபிசிட் இஸ் ஆல்வேஸ் நாட் நெசசரிலி ராங், இட் இஸ் நாட் நெசசரிலி பேட். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ ஹேஸ் ட்ரேட் டெஃபிசிட் வித் இந்தியா. இந்த கோவிட்-19 சிச்சுவேஷனை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி அவங்க எக்கானமி ரொம்ப பேடாக இருந்தது. சரியா? ஸோ ட்ரேட் டெஃபிசிட் ஆல்வேஸ் டசன்ட் மீன் தட் the economy is in a bad shape. சரியா? ஸோ இப்போ நம்ம ட்ரேட் நடக்குது, அவ்வளோ இம்போர்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் இஸ் லைக் நம்ம எக்கானமி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் நீங்கள் சைனீஸ் இம்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், அதாவது சைனா கிட்டலேருந்து நம்ம என்ன மாதிரி கூட்ஸ் எல்லாம் இம்போர்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்மீடியேட் கூட்ஸ். சரியா? ஸோ இன்டர்மீடியேட் கூட்ஸ்னா என்ன சார்னா கூட்ஸை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து இன்டர்மீடியேட் கூட்ஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் ஃபைனல் கூட்ஸ். ஸோ கன்சியூமர் கூட்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இன்டர்மீடியேட் கூட்ஸ்னா என்னன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுக்கு பேர் தான் இன்டர்மீடியேட் கூட்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து இன்டர்மீடியேட் கூட்ஸ் தான் இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து மிஷினரிஸ் அண்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 29% இட் சீம்ஸ்.
அதாவது மொத்தமாகவே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் மிஷின்ஸ் வெறியுமே வந்து 29% இம்போர்ட் பண்ணுறோமா. இப்போ மிஷின்ஸ் சைனீஸ் மிஷின்ஸ் வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? அப்படி வாங்கலைன்னா நம்ம மேனுஃபேக்சரிங்கே கெட்டு போயிடுங்க. சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட் அதிகமான இம்போர்ட் பண்ணுறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் பாய்லர்ஸ் இட் சீம்ஸ், ஃபாலோட் பை ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்மீடியட் குட்ஸ். இதுதான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் சைனா கிட்டேருந்து அதிகமாக. ரேதர் இட் இஸ் நாட் தி ஃபைனல் குட்ஸ் விச் வி இம்போர்ட். புரியுதுங்களா? ஸோ சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இங்கே மேனுஃபேக்சரிங் தான் அதிகமாகுது. சரிங்களா? சரி, இது செகண்ட் பாயிண்ட் ஆச்சு. ரைட், தேர்ட் பாயிண்ட், ஒன் வில் ஆர்கியூ, ஏன் நம்ம சைனா கிட்டேருந்து வாங்கணும்? இது கூட இன்டர்மீடியேட்ரி கூட்ஸ் கூட நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா, லெட் மீ டெல் யூ சம்திங். சைனா கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்று எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் சீப்பர். அந்த செகண்ட் ஒன் இஸ் லைக் அது சைனாவில் அவைலபிளாக இருக்குது அதுக்காக. ஸோ சைனாவில் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அதனால கூட. சரியா? இப்போ அதே ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இங்கே பண்ணின்னு இருந்தோம்னா நம்ம ஏன் சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம்? அதே காஸ்ட்டுக்கு பண்ணோன்னா நம்ம ஏன் பண்ண போகிறோம்? சரி, இப்போது அகைன் ஒன் மோர் திங். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு நேஷன் வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து தவறு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ நோ நேஷன் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கோ. இப்போ ஒரு நேஷன் ஒரு விதத்தில் வந்து எஃபிஷியண்டாக இருக்குதுன்னா வி ஹேவ் டு அலவ் தெம் ஃபார் தேர் எஃபிஷியன்சி. எஸ், நீங்கள் வேணா உங்கள் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எஃபிஷியன்சியே இல்லைன்னா எப்படி? ஸோ இது எப்படி தெரியுமா இருக்குது? பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜார்ஃபி எதுவுமே படிக்கல, யூபிஎஸ்சி நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, இது தேர்ட் பாயிண்ட் ஆச்சா. ஃபோர்த் பாயிண்ட், இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஹூ வில், அதாவது இப்போ நம்ம பாய்காட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வைங்களேன், ஹூ வில் பி இம்பாக்டட் தி மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ட்ரேடர்ஸ் அண்ட் தி எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது இம்போர்ட்டர்ஸ். ஐம் சாரி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க எங்கே விற்பாங்க? இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஆல்சோ கன்சியூமர்ஸ் வில் பி இம்பாக்டட் அ லாட். ஏன்னா நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வைங்களேன், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லி ஆகும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லி ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகும், கன்சியூமருக்கு போயிட்டு அதிகமான விலையில் போய் சேரும், விச் வில் டிக்ரீஸ் தி சேவிங்ஸ் ஆஃப் தி பர்சன், விச் வில் அகைன் இம்பாக்ட் தி எக்கானமி. சேவிங்ஸ் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் வராது. சரிங்களா? சரி, ஓகே. ப்ளஸ் ஆடட் டு இட், நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் $16 billion. ஸோ அகெயின் இட் வில் பனிஷ் இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், சரி நம்ம ட்ரேட் பேனே எடுத்துகிட்டு வந்துடுறோன்னு கூட வச்சுக்கோங்க, வெதர் இட் வில் இம்பாக்ட் சைனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க இன்னொரு மார்க்கெட் தேடி போயிடுவாங்க. சரிங்களா? அண்ட் டோட்டலி பேனிங் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் இஸ் லைக் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஐஃபோனை பேன் பண்ணணும், ஏன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் சைனா இல்லை. அண்ட் இது வேறு இல்லாமல் உங்கள் மார்க்கெட்டை மாற்றிட்டு போயினே இருப்பாங்க. சரி, இப்போது இது எப்படி சார் பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். சரி, இப்போது யூ திங்க் ஃப்ரம் ஆர் பர்ஸ்பெக்டிவ். இப்போ சைனா சொல்கிறாங்க, அதாவது என்னன்னா, உங்ககிட்ட நாங்கள் ஒரு பொருள் கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா இந்தியா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ இல்லைனா இன்னொரு ஆள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்களா? சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், நிறைய பேர் என்ன சொல்லலாம், டாரிஃப் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அகைன் ரைசிங் தி டாரிஃப் will increase the prices of the intermediate goods, which will again increase the cost of the final goods and so on. So நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் டிஸ்பியூட்டோடய தான் வச்சுக்கணும், இதை ட்ரேட் வாராக மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி பண்ணோன்னா இந்தியா வில் பி இம்பாக்டட் அ லாட். சரிங்களா? அண்ட் தேர்ட், இப்போ COVID-19 சிச்சுவேஷன் வேறு. இந்த சிச்சுவேஷனில் ஆல்ரெடி த எக்கானமி இஸ் ஹிட். சரிங்களா? அண்ட் ப்ளஸ் ஆடட் டு இட், one should have a perception that, அதாவது என்னன்னா, trade help and country to grow. சரியா? So I am not against China or any other particular nation or such thing like that. So I am not in favor of China or against China, but yes, இது வந்து ஒரு general perception. You need to have an opinion. So இது நம்ம அவங்க மேலே வெறுப்பாக இருக்கிறோம், ரொம்ப காண்டா இருக்குது சார், எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு இருக்குன்னா, then what we can do is like we can increase our efficiency and then stop the trade with China. So இதுதான் conclusion. சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் டிபெண்டன்சி ரேஷியோ காமிக்கிறாங்க செக்டார் வைஸ். ஸோ எந்தெந்த செக்டார்ஸ்லாம் ரொம்ப டிபெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ், இட் இஸ் நாட் தி ஃபைனல் கூட்ஸ். இது நம்மளுக்கு தெரியுது. இப்போது செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வெஹிக்கல் அக்சசரிஸில் வந்து கிட்டத்தட்ட 80%, மோர் தென் 80% இஸ் டிபெண்டன்ட் அப்பான் சைனீஸ் கூட்ஸ். வெஹிக்கல் அக்சசரிஸில் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா ஆக்டிவ் ஃபார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பல்க் ட்ரக். இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு குளோபல் லீடர் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து சைனா தாங்க காரணம். ஏன்னா அவங்க தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஏபிஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நைட்ரோஜன் காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக் அக்யூமுலேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம சைனா மேலே தான் டிபெண்டாக இருக்கிறோம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பார்த்தோம்? இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி இம்பாக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ், மேஜரான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எடுத்து பாருங்க. ஸ்னாப்டீல், ஓலா, ஸ்விக்கி, பேடிஎம், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ, ஹைக்கு, பேடிஎம் மால், ஓயோ, பைஜூஸ், ஈவன் பைஜூஸ் ஃபார் தட் மேட்டர், இவங்களை இந்த கம்பெனிஸில் எல்லாம் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பைகாட் தோஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இட் இஸ் லைக் நம்ம வேணா ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட்டாக பேசலாமே தவிர்த்து ரியாலிட்டியில் த திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஃபைன். ஸோ
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்ஃபர் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ that's it with regards to this article, guys. Fine. Anyway, we'll move on to the next article. That is மணி சப்ளை சர்ஜ் சிக்னல்ஸ் அன்சர்டனிட்டி அமிட் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணி சப்ளை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். தட் இஸ் லைக் M1, M2, M3. ஸோ ஐ would have taken in my economics static course. M1 என்ன, M2 என்ன, M3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் செகண்ட் வீடியோ மணி சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். தட் இஸ் ப்ளீஸ் டூ விசிட் republiceyes.in. எனிவே, ஸோ இந்த M3 பற்றி நான் இப்போ ஒரு கிளிம்ஸ் மாதிரி பேசி முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், there are two terms which you need to know. ஒன்று வந்து என்னன்னா கரன்சி இன் சர்க்குலேஷன், அதே மாதிரி கரன்சி வித் தி பப்ளிக். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ கரன்சி இன் சர்க்குலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் which the RBI has issued. சரிங்களா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் அது மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகினே இருக்கும். சரி, கரன்சி வித் தி பப்ளிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கரன்சி இன் சர்க்குலேஷன் மைனஸ் கரன்சி வித் தி பேங்க்ஸ். சரியா? ஸோ இப்போ பேங்க்ல இருக்குன்னா பப்ளிக் கையில் இருக்காது. ஃபைன். ஸோ இப்போ M3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கரன்சி வித் தி பப்ளிக் பிளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் பிளஸ் டைம் டெபாசிட்ஸ் இன் தி பேங்க். சரிங்களா? ஸோ M1 வெறும் டிமாண்ட் டெபாசிட்ஸ் வரும். M3 டிமாண்ட் டெபாசிட்ஸ் பிளஸ் டைம் டெபாசிட்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஏன் டைம் டெபாசிட்ஸ் M3 இருக்கு M1 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் மேட்டர் ஆஃப் லிக்விடிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், டைம் டெபாசிட்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ மணி சப்ளைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இட் இஸ் தி மணி வித் தி பப்ளிக். ஸோ M3 தான் வந்து மணி சப்ளை. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா M3 have raised its seams. அதாவது 6.7% has raised its seams. Money supply has raised its seams. அதாவது currency with the public has raised. சரிங்களா? And it is generally said that இப்போ money supply raise ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then it is seen that money supply will bring an investment அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற COVID-19 சிச்சுவேஷனில் அப்படி இல்லையாமா. சரிங்களா? அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னா தென் இன்வெஸ்ட்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது வந்து கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். அதாவது இட் இஸ் தி மெஷர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு தி GDP. அண்ட் இப்போ கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் கூட கம்மியாக இருக்குதாம்மா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது, மணி சப்ளை அதிகமாக இருக்குது, அண்ட் லெண்டர்ஸ் ஆர் ஆல்சோ லைக் தே ஆர் அன்வில்லிங் டு லெண்ட் அட் த சிச்சுவேஷன் ரைட் நவ். ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல்லேருந்து ஒரு ஜஸ்ட் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பாயிண்ட் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா currency with the public and the deposits which is made in the bank. ரெண்டுத்துல எது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரன்சி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் தான் அதிகமாக இருக்குதா, டெபாசிட்ஸ் இன் தி பேங்க் ரொம்ப கம்மியாக இருக்குதான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீப்பிள் ஆர் வில்லிங் டு கீப் கேஷ் இன் ஹேண்ட், இட் சீம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்கன்னா மணி சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் மணி சப்ளை அதிகமாக இருக்குன்னா வாட் டஸ் இட் டிபிக்ட்ஸ் லைக் இட் டிபிக்ட்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இன் ரியாலிட்டி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹவ் டிக்ளைன்ட் இட் சீம்ஸ். சரி, கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் டிக்ளைன் ஆயிடுச்சு. அண்ட் அட் த மீன் டைம் லெண்டிங் பண்ணுறவங்க யாருமே லெண்ட் பண்ணுறது இல்லை. சரி, இப்போ M3 ஆர் மணி சப்ளை அதிகமாக இருக்கு, மணி சப்ளை அதிகமாக இருக்குன்னா இதில் வந்து கேஷ் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, அதாவது மக்கள் கையில் அதிகமாக இருக்கா பேங்க்ல அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் அதிகமாக இருக்காமா. சரிங்களா? ஸோ இது சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க நிறைய பேர். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபைன். எனிவே, that's it with regards to this article, guys. Fine, and that's it for today. And of course, yes, please give your comments and opinions so that I could improve the quality of the video. Fine. So thank you, friends. Thank you for watching.